பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசையை பார்த்தோம்னா அவங்க விஷால் வந்து அவங்கள காப்பாற்றிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீஜாதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பார்த்தோம்னா அதே நெருப்புக்குள்ளே கொண்டு ஸ்ரீஜாவை அவங்க கட்டி வச்சுட்டு இருக்கும் போது அப்போ ஸ்ரீஜா வந்து என்னை விட்டுரு ராகவ் என்னை விட்டுருன்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும் அப்போ வந்து அங்கே விஷால் வந்துருந்தாங்க. வந்ததுமே ராகவ் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் இவா தானே, இவளை சும்மா விடக்கூடாது விஷால், இவளை இதோட இந்த கதையை முடிச்சிடணும் அப்படிங்கும் போது இப்போ விஷால் வந்து ஸ்ரீஜாவை காப்பாத்துறாங்க. நான் சொல்றது கேளு, நீ அம்மாவை பத்தி நினைச்சியா? இப்போ இந்த விஷயம்லாம் வந்து இவ தான் பண்ணனான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? நீ அதனால கொஞ்சம் அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடவும் சுபத்ரா வந்து இசையை நினைச்சு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ வந்து சுபத்ரா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அத்தை கிட்ட சொல்றாங்க. இது கிட்டதுமே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு தான் சுபத்ரா நான் வந்து உன்னை போக வேண்டான்னு சொன்னேன். அந்த ஆதிலட்சுமி ரொம்பவே மோசமானவ, அவளால நம்ம குடும்பத்துக்கு ஆகாதனாலதான் நான் இத்தனை வருஷமா அவளை பத்தின எந்த விஷயத்தையும் நான் சொல்லாம மறைச்சேன். ஆனா நீ தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போன அப்படிங்கும் போது இப்போ சுபத்ரா வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க, ஆமா அத்தை உங்க பேச்சை நான் கேட்டிருக்கணும், நான் பண்ணினது தப்பு தான். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து இசையை விஷால் காப்பாத்திருக்கான்னு தெரியுமா? அதை நினைச்சாலே எனக்கு இன்னும் இந்த பதட்டம் போக மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிம்மா அதுதான் ஒன்றும் ஆகலையில அப்படின்னு விஷால் வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சுபத்ரா வந்து சொல்றாங்க, இங்க பாரு இசை, நாளைக்கு உனக்கு 3வது மாசத்துக்கு தீர்த்தம் தண்ணி கொடுக்கணும், அதனால அந்த ஃபங்க்ஷனை நம்ம நடத்தணும் அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை எந்த நிலைமையில இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஸ்ரீஜா வந்து அத்தை அப்படிலாம் நீங்க வந்து நிறுத்திடாதீங்க, கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கும் போது இப்படி சொன்னதுமே சுபத்ரா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்தியா ஸ்ரீஜா கூட இதை சொல்லிட்டு இருக்கிறா, அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடந்து ஆகணும் அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே இசை விஷால் ராகு இவங்க 3 பேருக்கும் வந்து ஸ்ரீஜா மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னது ஸ்ரீஜா அந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பா நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறா, இவ அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சுபத்ரா வந்து இசை கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு உனக்கு 3ஆம் மாசத்துக்கு தீர்த்தம் தண்ணி கொடுக்குற அந்த ஃபங்க்ஷனை வந்து வைக்கணுமா, அதனால அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும் இசையும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இசை கையில காயம்லாம் ஏற்பட்டிருக்குது. அப்ப விஷால் வந்து பாரு இசை உன் கையில காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கவும் அப்ப இசை வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அத்தை முன்னாடி தான் நான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாத வரைக்கும் நடிச்சேன், ஆனா அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா, இப்ப கூட எனக்கு அந்த நடுக்கம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்ப விஷால் வந்து சொல்றாங்க, இசை உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு எந்த வித ஆபத்து வராது, நீ கவலைப்படாத, உன் கையில காயம் ஏற்பட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க விஷால் வந்து இசைக்கு. அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து ராகவ் வந்து ஸ்ரீஜாவை பார்க்குறாங்க. ஆமாம் நாளைக்கு நீ என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கிற அப்படிங்கும் போது என்ன ராகவ் நான் திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன்னா என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் ரொம்ப நல்லவ போல, நாளைக்கு இசைக்கு வந்து 3ஆம் மாசத்துக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு அம்மா சொல்லும் போது நீ வந்து வைங்கன்னு சொல்லி ரொம்ப வலுக்கட்டாயமா நல்லவ போல பேசிட்டு இருக்கிறியே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையே தொடங்க போறேன்னு அர்த்தம், என்ன பண்ண போறேன்னு சொல்லு அப்படிங்கும் போது உடனே ஸ்ரீஜா வந்து பரவாயில்லையே அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா நீ நினைக்கிறது போலதான் நடக்க போகுது அப்படிங்கும் போது இங்க பாரு தேவலம் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நீ என்னதான் பண்ணனாலும் சரிதான், வர்ஷினி தான் என்னுடைய மனைவி, அவளும் நானும் தான் கூடிய சீக்கிரமே ஒண்ணு சேர போறோம் அப்படிங்கவும் உடனே ஸ்ரீஜா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியா சரி நடந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்ப ராகு வந்து ஸ்ரீஜாவை திரும்பவும் மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உண்மையை சொல்லு, உன் கதையை நான் பேசாம முடிச்சிருக்கணும், விஷாலால தான் நீ தப்பிச்சு வந்துட்ட, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு அப்படின்ட்டு இருக்கும் போதே உடனே பார்த்தோம்னா அவங்க ஸ்ரீஜா வந்து சொல்றாங்க, இங்க பாரு ஒரு உண்மையும் கிடையாது, உன்னால முடிஞ்சா நீ எதனாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்ப ராகுவுக்கு குழப்பம் வந்துருச்சுது, ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்த நாள் ஆகுது. அப்ப ராகு வந்து ஸ்ரீஜாவையும் நோட்ட விட்டுட்டு இருக்கிறாங்க, இவனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா சுபத்ரா வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்ப இசை கிட்ட வந்து சொல்றாங்க, இசை நீயும் ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படிங்கும் போது இசையும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகவும் அப்போ அவங்க பின்னாடி ஸ்ரீஜா வராங்க. வந்ததுமே ரூம் கதவை வந்து லாக் பண்ணவும் உடனே வந்து அவங்க இசை வந்து திரும்பி பாக்குறாங்க, யாரு பார்க்கும்போது ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. உடனே ஸ்ரீஜாவை பார்த்ததுமே இசைக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, நீ எதுக்காக அங்க வந்திருக்கிற அப்படிங்கும் போது உனக்கு ஒரு வீடியோ காட்டலான்ட்டு வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே இசைக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்து அந்த வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோல பார்த்தோம்னா வர்ஷினியை வந்து 2 பேரும் வந்து ஒரு கயிறை வச்சு கட்டி ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இசை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என் தங்கச்சி எதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுனா தயவு செய்து வர்ஷினியை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஸ்ரீஜா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியா உனக்கு உன் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் இப்படி பண்ணு அப்படிங்கும்போது இங்க பாரு நான் சொல்றது கேளு, தயவு செய்து வர்ஷினியை விட்டுரு, இப்ப வயிற்றுல ஒரு குழந்தை வர சுமந்துகிட்டு இருக்குதா, அவளுக்கு எந்த வித ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கவும் அக்கா தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு மருமகளா வந்துடலாம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்க,
அது மட்டும் இல்லாம என் புருஷனையே இந்த மாதிரிக்கு வந்து அவ பண்ணிட்டா, இதனால நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் இழக்கிற சூழ்நிலை இருக்கிறேன், நான் அதெல்லாம் விட்டுருவேனா என்ன அப்படிங்கவும், எங்க பாரு ஸ்ரீஜா, நீ என்னை என்னனாலும் தண்டிச்சுக்கோ, ஆனா தயவு செய்து என் தங்கச்சி மட்டும் நீ விட்டுரு அப்படிங்கவும், அப்படியா உன் தங்கச்சி விடணும்னா அப்போ நீ வந்து சுபத்ரா கிட்ட நீ போய் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீ கர்ப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு சுபத்ரா கிட்ட நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் வர்ஷினியை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லலன்னு வச்சுக்கேன், வர்ஷனோட கதையை நான் முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கவோ, இது கிட்டதுமே இசைக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. இப்ப நீ போயிட்டு நீ சுபத்ராத்தை கிட்ட நீ எல்லாம் உண்மையை சொல்ற, அப்படி சொன்னா மட்டும்தான் வர்ஷினி உனக்கு கிடப்ப அப்படிங்கவோ, இது கிட்டதுமே உடனே பார்த்தோம்னா இசையும் சரி நான் வந்து உண்மையை சொல்லிடுது அப்படின்ட்டு அங்க போறாங்க. அடுத்து பார்க்கும்போது வந்து சுபத்ரா வந்து இசையை பார்த்து, என்னம்மா நீ வேற புடவை கட்டிட்டு வான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அது கெட்டலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லத்தை இதுவே போற அப்படிங்கும்போது, சரி டைம் வர ஆயிப்போச்சுது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்ல உட்கார வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க இசையை வந்து அவங்க கழுத்துல வந்து சுபத்ரா மாலையை போட்டு விடவும், இந்த சேர்ல உட்காரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே ஸ்ரீஜா வந்து உண்மையை சொல் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தோம்னா வந்து இசை வந்து அவங்க கையெடுத்து சுபத்ரா கிட்ட வந்து கும்பிடவும், உடனே சுபத்ரா வந்து என்னாச்சு இசை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து அவங்க சுபத்ரா வந்து, இசை உனக்கு என்ன ஆச்சுது, எதுக்காக இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கவோ, என்னமா நீ சொல்லிட்டு இருக்கிற, அதெல்லாம் அப்புறமா சொல்லலாம், டைம் வர ஆகுது பாரு, தீர்த்த தண்ணி உனக்கு டைமுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா நல்ல நேரம் முடிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப சுபத்ராவோட கணவர் சுபத்ராவோட அத்தனை அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா இசை இதுல உட்காரு, உனக்கு நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே தீர்த்த தண்ணி கொடுக்கணும், நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இசை வந்து சுபத்ரா கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடணும், அப்பதான் வர்ச்சனையை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப ஸ்ரீஜா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லுன்னு கண்ணை கட்டிட்டு இருக்கவும், இசை வந்து சுபத்ரா கிட்ட அத்தை நான் வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது பார்த்தோம்னா விஷால் வந்து வர்ஷினியை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. வர்ஷினி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே இசையை திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது வர்ஷினி வந்துருந்தாங்க. வர்ஷினியை பார்த்ததுமே வந்து ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஸ்ரீஜா நீ இவ்வளோ வச்சு தானே வந்து இசைக்கிட்ட உண்மையை வாங்கணும்னு சொன்னேன், இப்போ என்னன்னா அந்த வர்ஷினி வந்துட்டாள் அப்படிங்கும் போது விஷாலும் கூட வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து இசை வந்து வர்ஷினி வந்து கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கவும், அப்போ சுபத்ரா வந்து என்ன வர்ஷினி நீ எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ விஷால் வந்து அம்மா அவள் கோயிலுக்கு போயிருந்தாமா அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சிடவும், உடனே வர்ஷினியும் ஆமா அக்காவுக்காக நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு அவங்களும் போய் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா இசையை வந்து அவங்க உட்கார வைக்கவும், இப்போ இசை வந்து வர்ஷினியை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்ரீஜாவை பார்த்து அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருக்கவும், அப்போ ஸ்ரீஜாவுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படி அப்போ வர்ஷினியை நம்ம வேற ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தோம், இவ எப்படி கரெக்டான நேரத்துல விஷால் அழைச்சிட்டு வந்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ விஷால் பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதை நினைக்கிறாங்க. அப்போ ஸ்ரீஜா வந்து தன்னுடைய ரூம்ல இருந்து இப்படி அவங்க ஆட்களுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மைக் மூலமா விஷால் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ நீ வர்ஷினி இந்த மாதிரிக்கு அடைச்சு வைக்க போறியா, அடைச்சு வச்சது மட்டும் இல்லாம இசை வந்து கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த நீ அம்மா கிட்ட நீ வந்து சொல்ல போற, இதுதானே உன்னுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ அவங்க பேசின எல்லாத்தையும் மைக்ல கேட்டதுனால விஷால் பார்த்தோம்னா வர்ஷினிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு வர்ஷினியை அவங்க காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. இதை வந்து ஃபிளாஷ்பேக்காக விஷால் நினைக்கவும், அடுத்தது ஸ்ரீஜாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ ஸ்ரீஜா வந்து பார்த்தோம்னா அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அந்த ஃபோன் வந்து விஷால் கிட்ட தான் இருக்குது. அப்போ விஷால் வந்து ஸ்ரீஜா பக்கத்துல வராங்க. என்ன நீ யாருக்கு ஃபோன் பண்றியோ அந்த ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து அந்த ஃபோனை காட்டவும், இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வர்ஷினியை வச்சு நீ இசை வந்து கர்ப்பம் இல்லைங்கிற உண்மையை அம்மா கிட்ட தெரியப்படுத்துறது தானே உன்னுடைய திட்டம், இப்போ பார்த்தியா உன் திட்டம் எல்லாத்தையும் தவிடு பொடி ஆயிப்போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதனால ஸ்ரீஜாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கேங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ராகவ் ஏற்கனவே உன் கதையை முடிக்கிறதுக்காக இருந்தான், என்னாலதான் நீ தப்பிச்ச, இப்ப மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேங்க ராகவ் நான் சொன்னா கூட கேட்க மாட்டேன், உன் கதையை முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினைச்ச, என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா சிந்தாமணியும் ஸ்ரீஜாவுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் ரூம்ல வச்சு பேசினது எல்லாத்தையும் எப்படி இவன் கேட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப சிந்தாமணி வந்து சொல்றாங்க, என்ன ஸ்ரீஜா அங்க நடந்துகிட்டு இருக்குது, நீ என்ன திட்டம் போட்டாலும் சரிதான் அந்த விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருந்தான், அன்னைக்கு இந்த மாதிரி தான் பண்ணுனா என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தங்க பார்த்தோம்னா சுபத்ரா வந்து இசைக்கு உட்கார வச்சு தீர்த்தந்தண்ணிலாம் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே வந்து அவங்க இசைக்கு கொடுக்கவும், இதனால இசையை சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த தீர்த்தந்தண்ணியை அவங்க வர்ஷினிக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ வர்ஷினிக்கு பார்த்தோம்னா இசை ராகவ் விஷால் இவங்க 3 பேருமே கொடுக்கவும், அப்போ வந்து விஷய் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, விஷால் இவளை எப்படி நீ காப்பாத்தின வர்ஷினின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, வர்ஷினியை நான் காப்பாத்தி அழைச்சிட்டு வந்துட்டேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கும்போது வர்ஷினிக்கு எந்த ஆபத்தும் ஸ்ரீஜாவால வராது, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு இருக்கவும், நீ மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தேன்னா அத்தை கிட்ட நான் எல்லா உண்மையும் நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது, நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதனால அடுத்ததான் வந்து ஸ்ரீஜா எப்படியும் இசை கர்ப்பம்ங்கிற விஷயத்த சுபத்ரா கிட்ட தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு
அடுத்து என்ன திட்டம் போட போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.